ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக்காக வந்து புதுசாக வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் மிரர் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து Honda CBR 250 வர மிரரு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வீட்டிலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம பழைய மிரரு. இந்த பழைய மிரரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் எல்இடி இண்டிகேட்டர் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ட்ரில்லிங் பண்ணுவோம். எதுக்கு வந்து ட்ரில் பண்ணுறோன்னா, அந்த பழைய மிரர் கரெக்ட் நேரத்தில் சென்டரில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரில் பண்ணுறோம். நான் பெரிய ட்ரில் பிட் யூஸ் பண்ணேன், நீங்கள் வந்து சின்ன ட்ரில் பிட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக வந்து ஓட்ட போட்டுடலாம். சென்டரில் வந்து போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அசிங்கமாகவும் தெரியாது, ஒயரும் நீட்டாக உள்ளே போயிடும். நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்கும். இந்த வழியாக வந்து நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து கவர் போட்டு மூடிக்கலாம், வெளியே அசிங்கமாக தெரியாது. இப்போ வந்து அது வழியாக வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து ட்ரில் பண்ணுறது பிடிக்கல, வேறு எப்படி ப்ரோ வந்து நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா, வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பீடோ அந்த செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டப் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு வந்து 4 நெட்டு இருக்கும். 4 நெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்பீடோ வந்து அந்த செட்டப் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். சின்னதாக ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப் வழியாக வந்து நீங்கள் வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒயர் வந்து வெளியே அசிங்கமாக தெரியும். நம்மளுக்கு வந்து செட்டப்போட வர நெட்டு வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பழைய மிரர்லேருந்து ரிமூவ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே நெட்டை வந்து யூஸ் பண்ணி வந்து புது மிரரை டைட் பண்ணிக்கிங்க. எந்தெந்த அலங்கி யூஸ் பண்ணிங்கன்னா, 4ஆம் நம்பர் அலங்கி வந்து மிரரை கட்டுறதுக்கும், 5ஆம் நம்பர் அலங்கி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் செட்டப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த அலங்கி யூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைட் மிரர் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைட் மிரர், இப்போ லெஃப்ட் சைட் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சேம் வந்து அதே மாதிரி தான். என்னடா படுத்து எடுத்து காட்டுறாங்கலாம் பார்க்காதீங்க. கீழே வந்து கை விடும்போது ஒயர் வந்து பத்தில் இழுக்கிறதுக்கு, அதனால் கீழே படுத்து வந்து ஒயரை பற்றி இழுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஸ்பீடை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த 4 நெட்டையும் வந்து ஸ்பீடில் வந்து 4 நெட்டையும் வந்து போட்டு வந்து டைட் பண்ணிட்டுருங்க. ஸ்பீடாமீட்டர் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி நெட்லாம் போட்டு டைட் பண்ண பிறகு நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து வீட்டிலே கொடுத்தாலும் கொடுக்கலாம், கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கினதெல்லாம் வந்து சரி கொண்டு போய் கடையில் விட்றமே, மொத்தமாக வந்து கடையில் கொடுத்து ஒயரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் அது. நம்ம என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம்னா, போபோலேருந்து வர மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம். BM1 அப்படின்ற மாடலு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சோட வந்துடும். USB கேபிள் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நம்ம மெயின் பேட்டரியிலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சப்போஸ் நீங்கள் வீட்டிலே வந்து எல்இடி இண்டிகேட்டர் மிரர் வந்து ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா சிம்பிள் தான். எல்இடி இண்டிகேட்டர் மிரரில் வந்து ரெட் அண்ட் பிளாக் வந்து ஒயர் வரும். நம்ம வண்டியிலோட வர அந்த இண்டிகேட்டரோட வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஒயர் வரும். ரெட் ரெட்டோட கொடுத்துருங்க, பிளாக் வந்து க்ரீனோட கொடுத்திங்கன்னா வீட்லேயே வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு விட்டு செலோ டேப் மாதிரி போட்டு விட்ருங்க. வாங்க இப்போ நம்ம கடைக்கு போய்விட்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பில்லியன் சிட்டியும் டிரைவர் சிட்டியும் வந்து கட்டி தனியாக வச்சுருவோம். தனியாக வச்சுட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஒயர் வந்து ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து ஐடியா கொடுத்துருந்தான். இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அவன் சொல்கிறத கேளுங்க. அது இல்லாமல் ஒரு ஃபன்னு வேறு பண்ணிட்டுருப்போம். கீழே வந்து சீவாங்குச்சி கிடக்கும். சீவாங்குச்சினா விளக்கமாத்து குச்சி கிடக்கும். அதை கட்டி வந்து சம்திங் ஏதோ ஐடியா சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒர்க் அவுட் ஆனோடனே வந்து ஓவராக வந்து சீனை போட ஆரம்பிச்சிட்டான். சரிப்பா கொடுப்பா, நீ உன் பேச்சு கேட்டுருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது, சிவங்குச்சி அப்போ கேட்காம விட்டது தப்புலாம்ப்பா. அது ஏதோ கீழே கண்டுது சிவங்குச்சி கேட்டால் கால்கிட்ட. ஃபைனலாக வந்து மொபைல் ஹோல்டருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்இடி இண்டிகேட்டர் மிரருக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு வந்து ப்ராப்பராக வந்து ஒட்டியாச்சு. நம்ம வந்து இது எங்கே ரெடி பண்ணோன்னா வந்து ஸ்ரீ INR ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் பேட்டரி லேபர் ஒர்க்ஸு. பேட்டரி எக்ஸ்சேஞ்சும் பண்ணி தருவாங்க, பேட்டரி லேபர் ஒர்க்ஸும் பண்ணுறாங்க, வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணுறாங்க. நம்ம இங்கே தான் பண்ணோம், சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்குக்கு எல்இடி இண்டிகேட்டர் மிரரும் மொபைல் ஹோல்டரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
நம்மளோட ஹோண்டா சிபிஆர் பைக்குக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஃபாக் லைட் சேஞ்ச் பண்ணுறது, ஃபசாடு போடுறது, அப்படியே டீட்டெயிலான ரிவ்யூ வேணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.